தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நம்மை பரிசுத்தமாய் வாழ விடாமல் பேசி மார்க்கம் என்ற பெயரில் பிசாசு நம்மை வஞ்சித்து நம்முடைய பரிசுத்தமான வாழ்வையும் பரலோக ஆசீர்வாதங்களையும் பூலோக நன்மைகளையும் கெடுத்து போட பிசாசின் ஆவிகள் ஆட்கள் பல வழிகளில் நாம் இருக்கும் இடத்திலும் நாம் பார்க்கும் அனைத்து காட்சிகளிலும் அமைந்திருக்கிறது. அதன் பேசி மார்க்க ஆட்சி உலகத்தை வஞ்சித்து கிறிஸ்துவ பிள்ளைகளையும் பிதாவாகிய தேவன் கொடுத்த 10 கற்பனைகளை கைக்கொள்ளாதபடி செய்து நித்திய ஜீவனையும் இழந்து போகும்படி செய்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கடைசி காலத்தில் பேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து மோக இச்சைக்குட்படாமல் நம்முடைய சரீரம் பரிசுத்தமாயும் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க கனமுள்ளதுமாயும் இருக்கிறது என்று அறிந்து எல்லா பிசாசின் மோசம் போக்கும் தந்திரங்களுக்கும் நம்மை விலக்கி காத்துக்கொள்வோம். God bless you.